Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கன்ஸா ரிப்பன். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு இந்த ரிப்பன் தெரியும். புதுசா பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரிப்பன்ல இப்போ 50 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் எடுக்க போறேன். நீங்க ஃப்ளாரஸோட சைஸு சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 40 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கும் கம்மியாக எடுத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். 50 சென்டிமீட்டர் எடுத்துட்டு இதே போல் கிராஸில் ஒரு எட்ஜு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். இதே போல் சிலம்பெல்லாம் இல்லாமல் அந்த நூல்லாம் பிரியாமல் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு ஒரு திக்கான ஊசி எடுத்துக்கோங்க. இந்த ஊசி நம்ம பூ தைக்கிற ஊசி கிடையாது, அதை விட திக்காக இருக்கும். அந்த ஊசி எடுத்துட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு இதே போல் நீங்கள் உள்ளே விட்டு வாங்கணும். நான் அப்படியே ஓட்டு தையல் மாதிரி போடல, பாருங்கள். ஊசியை பின்பக்கம் விட்டு முன்பக்கம் வாங்குறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. செஞ்சு முடிச்ச பிறகு இது போல் அடர்த்தியாக நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் தடிமனான ஊசி எடுத்துக்கிட்டிங்கன்னா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட பூ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஊசியோட அந்த காதில் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா கிராஸில், அதை எடுத்து நுழைச்சிங்கன்னா நூல் கோக்குற மாதிரியே நமக்கு நுழைஞ்சிடும். அதனால தான் நம்ம கிராஸில் கட் பண்ணி வச்சோம். நுழைச்சிட்டு இது போல் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இழுக்கணும். இழுக்கும் பொழுது அப்படியே ரொட்டேட் பண்ண மாதிரியே நம்ம இழுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த இதழ்கள்லாம் அடர்த்தியாக நல்ல சுருக்கமாக கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். டக்குன்னு பிடிச்சி இழுத்துட வேணாம், மெதுவாக இழுங்க. அப்போ தான் இதழ்கள் விரிஞ்சா மாதிரி நமக்கு சுருக்கத்தில் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், மெதுவாக நம்ம இழுக்கிறோம். இது ஒரு ரோஜா பூ நல்லா ஃபுல்லாக பூத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இழுக்கும்பொழுது உள்ளே ஸ்டக் ஆகுது அப்படின்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்க இடத்துல இழுக்க வரலன்ட்டு, அப்போ நீங்கள் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு திரும்பவும் விட்டு இழுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், வெளியில் நமக்கு அந்த ஓட்டை வழியாக ரிப்பனோட அந்த முனை வந்துருச்சு. ரொம்ப நிறைய இழுத்துடக்கூடாது. இது போல் வர வரைக்கும் வந்த பிறகு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். அப்படிலாம் ஏற்கனவே இருக்க அந்த முனை பகுதி கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா முடிச்சு கூட போட்டுக்கலாம். நான் இப்போ முடிச்சும் போட போகிறேன். ஆனால் முடிச்சு போட்டாலுமே இந்த ஆர்கன்ஸா ரிப்பன் பிரியும். நம்ம எப்பொழுதுமே ஹீட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் மெழுகுவர்த்திலையோ இல்லை லைட்டர்லையோ வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இந்த இதழ் பகுதி ஏதாவது ஒரு பக்கம் ரொம்ப டைட்டாக இருந்தது, சுருங்கி இருந்துச்சு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் சரியாக இல்லைன்னா இதே போல் இழுத்து விட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான ஒரு ரோஜா பூ ஆர்கன்ஸா ரிப்பனில் ரெடி ஆகிடும். இந்த ரோஜா பூவை ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு சாதாரணமாக டிக்டாக் கிளிப்புன்னு கிடைக்கும் இல்லைங்களா, அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குத்தி விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வெளியில் போகிற சமயத்தில் பூ இல்லை, நம்ம போய் வாங்கிறதுக்கு முடியல அப்படின்ற சமயத்துலலாம் இந்த பூக்களை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்லலாம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் பொக்கேவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அழகான ஈஸியான ஃப்ளவர் தான் இது. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நல்லா ஹீட் பண்ணி அழுத்தி விட்டாச்சு. இனிமேல் இந்த பூ பிரியவே பிரியாது. பார்க்கறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதழ்கள் எல்லாமே ஒரு ரோஜா பூ மாதிரியே நமக்கு தெரியும். இது போல் ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்தில் கூட உங்களுக்கு லீவ்ஸ் கிடைக்குது, அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா டிசைனர் ப்ளவுஸில் நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணுறீங்கன்னா இந்த பூவை டேரெக்டாக அங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகான இந்த ஃப்ளவர் உங்களை யாருக்கெல்லாம் பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.